நம சிவாயா. இந்த ஒரு மந்திரத்தை நாம் எத்தனை முறை உச்சரித்திருக்கிறோம்? அமைதிக்காக, மனவேதனை குறைய, வாழ்க்கை நல்லபடியாக மாற. ஆனால் இந்த மந்திரம் மட்டும்தான் சிவனின் சக்தி என்று நினைத்தால் அது முழுமையல்ல. ஓம் நம சிவாயா அது ஒரு வாசல் மட்டுமே. அதற்குள் நுழைந்தால் அங்கே மறைந்திருக்கிறது அதீத சக்தி கொண்ட இரகசிய மந்திர உலகம். இன்று அந்த இரகசிய உலகக்குள் நம்மை அழைத்துச் செல்லப் போகிறேன். சிவமந்திரங்கள் ஏன் வேறுபட்டவை? சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஓம் ஆதியோகி, காலத்தை கட்டுப்படுத்தும் காலபைரவர், அகிலம் முழுவதும் நிறைந்த பரம்பொருள். சிவமந்திரங்கள் வேண்டுதலுக்கானவை அல்ல, மாற்றத்தை உருவாக்குபவை. அவை பயத்தை அழிக்கும், கர்மத்தை கரைக்கும், மனதை அமைதிப்படுத்தும், உள்ளுணர்வை விழிப்பூட்டும். அதனால்தான் பண்டைய முனிவர்கள் இந்த மந்திரங்களை அனைவருக்கும் சொல்லாமல் பாதுகாத்து வைத்தார்கள். அரிதாக அறியப்படும் சக்தி வாய்ந்த சிவமந்திரங்கள். மகா மிருத்யுஞ்சய பீஜ மந்திரம், உயிர்காக்கும் மந்திரம். ஓம் ஹ்ரீம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமமிருதாத். இந்த மந்திரம் நோய்களை அகற்றும், திடீர் விபத்துகளிலிருந்து காக்கும், பயத்தை அழிக்கும், ஆயுள் சக்தியை அதிகரிக்கும். குறிப்பாக அம்மாவாசை, பிரம்ம முகூர்த்த நேரம் இவற்றில் சொன்னால் பலன் அதிகம். ருத்ர காயத்ரி மந்திரம், உள்ள சக்தியை எழுப்பும் மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். இந்த மந்திரம் மன தைரியத்தை தரும், சோர்வை அழிக்கும், வாழ்க்கையில் திட முடிவுகளை எடுக்க உதவும், ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்தும். தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு முறை சொன்னாலே போதும். கால பைரவர் மந்திரம், தீய சக்திகளை அழிப்பவன். ஓம் ஹ்ரீம் பட்டுகாய அபதுத்தாரணாய குரு குரு பட்டுகாய ஹ்ரீம். இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. இதன் பலன் திருஷ்டி தோஷம் நீங்கும், எதிரி தொல்லைகள் குறையும், பயம் முற்றிலும் நீங்கும், மன உறுதி பெருகும். மிகுந்த பக்தியுடன் மட்டும் உச்சரிக்க வேண்டும். சிவரக்ஷா மந்திரம், தெரியாத கவசம். ஓம் நம சிவாயா ரக்ஷரக்ஷமாம். இந்த மந்திரம் கண் திருஷ்டியிலிருந்து காக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், தினமும் பாதுகாப்பு அளிக்கும். காலையில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் 3 முறை சொன்னாலே போதும். மந்திரம் சொல்லும் சரியான முறை: கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமருங்கள், விளக்கு அல்லது தூபம் ஏற்றுங்கள், முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். 9 அல்லது 108 முறை சொல்லுங்கள். அவசரப்படாமல் உணர்ந்து சொல்லுங்கள். முக்கியமான ஒன்று: நம்பிக்கை இல்லையெனில் மந்திரம் வெறும் சொல். நம்பிக்கை இருந்தால் அதுவே கடவுள். தொடர்ந்து சொன்னால் என்ன நடக்கும்? மன அமைதி கிடைக்கும், பயம் குறையும், வாழ்க்கையில் தெளிவு வரும், எதிர்மறை சக்திகள் விலகும், உள் சக்தி விழிக்கும். பலருக்கு திடீர் நல்ல மாற்றங்கள், தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஆன்மீக உணர்வு, மன தைரியம் எல்லாம் ஏற்படுகிறது. ஏனெனில் சிவன் வாழ்க்கையை மாற்றவில்லை, உங்களை மாற்றுகிறார். சிவனை காண கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை, அவர் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறார். நீங்கள் மந்திரம் சொன்னால் சிவன் வருவதில்லை, நீங்களே சிவமாக மாறுகிறீர்கள். ஓம் ஹர ஹர மகாதேவா. நன்றி. இந்த வீடியோ மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள். ஹரஹர மகாதேவா என்று கமெண்ட் போடுங்கள். மேலும் சக்தி வாய்ந்த சிவ உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.